Hey guys, this is Sadil. Welcome to my channel. So first of all, I wish you a very happy new year. And I know a lot of people are just trying to reach your goals, and this year going to bring joy, love, happiness and success as well. So once again, wish you a happy new year. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் யூகே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படின்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஒரு ஆவரேஜ் காஸ்ட் தான் இருக்க பற்றி தவிர இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறது வந்து அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா நான் இப்போ வந்த நாள் வரைக்கும் எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி போயிட்டுருக்குன்றத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு அப்ராக்சிமேட்டான எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ நோ மோர் டிலேஸ், லெட்ஸ் ஜம்ப் இன் தி வீடியோ. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து நம்ம ரெண்ட்டுக்கு தான் ரொம்பவே அதிகமாக போகும். ஏன்னா வந்து நான் இங்கே வரும்போது என் ஃப்ரெண்டு வந்து ஒரு அக்காமடேஷன் ஸ்டே பண்ணியிருந்தார். ஸோ அப்போ அவர் வந்து நான் ஜூலையில் சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு £400 per month அவர் வந்து பே பண்ணிட்டு இருந்தார். அவர் இப்போ வெக்கேட் பண்ணிட்டார். இப்போ வந்து நியூ டெனன்ஸ்க்கு வந்து 480 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஸோ இதுவுமே வந்து பிகாஸ் இதுக்குன்னா அந்த இன்ஃப்ளேஷன் வந்தனால கொஞ்சம் லிவிங் காஸ்ட் எங்கள் செஸ்ட்லேயுமே அதிகமாகிடுச்சு. ஸோ இது யாருக்கு அப்படின்னா வந்து ஷேட் அக்காமடேஷனில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஷேட் அக்காமடேஷனில் வரவங்களுக்கு வந்து 450 500 வரைக்கும் ஆகும். இது வந்து இன்க்ளூசிவ் பில்ஸ் தான், லைக் வைஃபை, கேஸ், அப்புறம் வாட்டர் எல்லா பில்ஸும் இன்க்ளூடட் தான். அண்ட் ஆல்சோ வந்து சில வீட்டில் வந்து டிவி லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு £10 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து அது மேண்டேட்ரி கிடையாது. இது எப்படின்னா வந்து கிச்சன் அண்ட் ஹால் அப்புறமேட்டு வந்து லிவிங் ஏரியா அது வந்து ஷேடாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்துருவாங்க. இதுவே வந்து ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஃபர் ஆகும். எப்படின்னா வந்து ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் எப்படின்னா வந்து அவங்களுக்கும் ஒரு செப்பரேட் கிச்சன் இருக்கும், ஒரு செப்பரேட் பாத்ரூம், டாய்லெட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது டிஃபர் ஆகும். ஸோ நம்ம வாங்குகிற சேலரியில் மேக்ஸிமம் போகிறது பார்த்திங்கன்னா வந்து ரெண்ட்டுக்கு தான் அதிகமாக போகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எதுக்கு செலவு அதிகமாகும் அப்படின்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ மார்ஜின்னா ஒரு 80 ஒரு 100 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் செஸ்ட்டில் இருந்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் பார்ட் டைமுக்கு வேறு எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்படியுமே நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், லைக் பஸ் ஆர் ட்ரெயின் ஏதோ ஒன்று எடுக்கணும். ஸோ அதுக்குமே எப்படியுமே வந்து ஒரு ட்ரிப்புக்கே வந்து உங்களுக்கு ஒரு அப் அண்ட் டவுனுக்கு £5 வரைக்கும் தான் குறைஞ்சது ஆகும். ஸோ நீங்கள் குறைஞ்சதே அவ்வளோதான் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் தள்ளி போனீங்கன்னா எப்படியுமே ஒரு £7 to £8 வந்து பர் ட்ரிப்புக்கு ஆகும். ஸோ நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரயில் கார்டு எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா ரயில் கார்டு வந்து உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு £8 ஒரு டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறனால அந்த ரயில் கார்டு ஹோல்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஒரு £5 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு £3 சேவ் ஆகும். இது சின்ன ஒரு சேவிங் டிப் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரயில் கார்டு மறக்காமல் எடுத்துக்கோங்க. செஸ்டர்லேயுமே வந்து எப்படின்னா வந்து நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் பார்ட் டைம் எதுவும் பார்த்துக்கிட்டீங்க, ட்ராவல் பண்ணுற மாதிரி அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சைக்கிள் ஏதோ நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்கள் மார்க்கெட் பிளேஸவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து போகிறதுக்கும் வரதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ லாங் டிஸ்டன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பஸ்ஸாக ட்ரெயின் எடுத்தாகணும். அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு எப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட்டு 3 months வந்து எனக்கு பார்ட் டைம் வந்து ரொம்ப பக்கத்துலேயே கிடச்சிது. நடந்து போனால் ஒரு 5 minutesலேயே போயிடலாம். சைக்கிளில் போனால் 5 minutes போயிடலாம், நடந்து போனால் ஒரு 10 minutes ஆகும். ஸோ ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் பெருசாக எனக்கு செலவு ஆகலை. மேக்ஸிமம் எனக்கு செலவு எப்படி இருந்துச்சுன்னா வந்து நான் இங்கே ரெக்ஸாம் வந்து வீக்லி போவேன். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு £4 கிட்ட ஆகும். அது ரயில் கார்டு ஹோல்ட் பண்ணியிருக்கனால எனக்கு £4. நார்மலாக வந்து டிக்கெட் வந்து ஒரு £6 கிட்ட இருக்கும். ரயில் கார்டு ஹோல்ட் பண்ணியிருக்கோம் 3.5-4 வரைக்கும் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மெயினாக ப்ராப்பராக வைஸாக திங்க் பண்ணுங்கள். ஏன்னா வந்தவுடனே நம்ம கார் எடுத்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் செலவு கண்டிப்பாக பிச்சுக்கிட்டு போகிறோம். ஏன்னா வந்து கார் எடுத்திங்கனாவே நீங்கள் குறைஞ்சது நீங்கள் பெட்ரோலை மட்டுமே ஒரு £10 போடுவீங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு இன்சூரன்ஸ் மந்த்லி இன்சூரன்ஸ் கட்டணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் கார் தான். அதுவுமே வந்து எப்படின்னா ஒரு £100 ஸ்டார்ட் ஆகும் இன்சூரன்ஸ் மந்த்லி கட்டணும். ஸோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுன்றப்போ நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ தேர்ட் வந்து நம்ம கிராசரிஸ் பற்றி பார்க்கலாம். கிராசரிஸ்க்கு வீக்லி வந்து ஒரு £20 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி வந்து ஒரு £80 அப்ராக்சிமேட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நிறையா திங்ஸ் வாங்காமல் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக வாங்கணும் அப்படின்னா வந்து ஒரு £20 இருந்தால் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து £15 முடிச்சிடலாம். ஸோ நான் ஒரு சேஃப்டிக்காக ஒரு £20 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கும்போது வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது நமக்கு ஒரு நியர்லி ஒரு £18 to £20 கிட்ட ரீச் ஆயிரும். ஸோ கிராசரிஸ்க்கு வந்து நம்ம ஒரு £80 மந்த்லி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மொபைல் ரீசார்ஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ மொபைல் ரீசார்ஜ்க்கு வந்து எப்படியுமே ஒரு £10 to £20 வரைக்கும் மந்த்லி ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் லெபரா அப்படின்ற ஒரு சிம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து விசா ஆஃபீஸில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா £10 நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். அது வந்து ஒரு 500 minutes வந்து இன்டர்நேஷனல் கால்ஸ் ஃப்ரீயாக பேசிக்கலாம். அண்ட் யூகேக்குள்ளே நம்ம ஃப்ரீயாக பேசிக்கலாம். அண்ட் ஒரு 7 GB டேட்டா அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே £20 பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30 GB வரைக்கும் டேட்டா கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அன்லிமிட்டட் கால்ஸ் பேசிக்கலாம். இன்டர்நேஷனல் கால்ஸ் வந்து அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். நான் வந்த புதுசு வந்து £20 தான். நான் இங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து அன்லிமிட்டடாக
கால்ஸ் வேணுன்றதுக்காக நான் அது பண்ணேன். ஸோ அதுவுமே வந்து இப்போ 10 பவுண்ட்ஸ்க்கு போட்டாலே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுவுமே இதோட கம்மியாக வேணும்னா 5 பவுண்ட்ஸ்க்குமே வந்து அவங்க ஒரு பிளான் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். 3 GB டேட்டா தான் மந்த்லி கொடுப்பாங்க. அண்ட் ஒரு 100 மினிட்ஸோ என்னமோ வந்து இன்டர்நேஷனல் கால்ஸ் பேசிக்கலாம். அண்ட் யூகேக்குள்ளே வந்து ஃப்ரீயாக பேசிக்கலாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 10 பவுண்ட்ஸ்க்கு போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட ஆவரேஜ் காஸ்ட் வந்து எப்படின்னா மொபைல் ரீசார்ஜ்க்கு 10 to 20 பவுண்ட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ ஃபைனலாக மிஸ்லேனியஸ்க்குன்னு ஒரு 50 பவுண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து யூகேல வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்போ செலவு வரும் அப்படின்னே தெரியாது. திடீர்னு செலவு வரும். டக்குன்னு ஒரு 20 பவுண்ட்ஸ் 30 பவுண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம மிஸ்லேனியஸ்ன்ற கணக்கில் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஷாப்பிங் எதுவும் பண்ணுறீங்க, இல்லைனா வெளியில் போய் எதுவும் ஃபுட் எதுவும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 50 பவுண்ட்ஸ் இருக்கும். சில பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வர சில பேர் வச்சுருப்பீங்க, லைக் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம். ஸோ அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மிஸ்லேனியஸில் வந்து ஒரு 50 பவுண்ட்ஸ்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ அட்லாஸ்ட் இதுதான் வந்து நமக்கு ஒரு ஆவரேஜான காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ நிறைய பேர் வந்து சேவ் பண்ணிட முடியுமா அதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ வந்து நமக்கு மந்த்லி இன்கம் வந்து ஒரு 750 800 பவுண்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு பர் ஹவருக்கு வந்து 9.5 பவுண்ட்ஸ் பர் ஹவர் வந்து ஆவரேஜ் பே, பேசிக் பே தருவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து 20 ஹவர்ஸ் பர் வீக் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 750 800 வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். சில பேர் வந்து கேஷ் அண்ட் ஹேண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நான் அட்வைஸ் பண்ணல. ஏன்னா அது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ நம்ம இது வந்து அட்வைஸ் பண்ண முடியாது. கேஷ் அண்ட் ஹேண்ட் எப்படின்னா வந்து 20 ஹவர்ஸ் போக வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம பார்க்குறது தான் வந்து கேஷ் அண்ட் ஹேண்ட். ஸோ அதில் வந்து நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க. பட் மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக வந்து டிபோர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஓன் ரிஸ்க் தான். நான் வந்து அதை அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ மந்த்லி ஒரு 80 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது வந்து நமக்கு ஒரு 750 800 பவுண்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து அந்த அமௌண்ட் வந்து இங்கே ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு மேனேஜ் பண்ணிட முடியும். நிறைய பேர் வந்து கேட்பீங்க, லைக் லோன் அடைச்சிட முடியுமா, அப்புறமேட்டு சேவ் பண்ண முடியுமா, அப்புறமேட்டு வீட்டுக்கு அமௌண்ட் அனுப்ப முடியுமா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா வந்து லிவிங் காஸ்ட் வந்து இதுதான் நான் சொல்லிட்டேன். பட் இதுலேயுமே நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதை வந்து நான் ஆவரேஜாக தான் சொல்லியிருக்கிறேன். இனிமேல் வந்து நீங்கள் கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கினீங்க, தேவைக்கு மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா இதுலேயுமே கொஞ்சம் நிறைய சேவ் பண்ண முடியும். இதுதான் வந்து இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் யூகே. ஸோ இதுவுமே வந்து எனக்கு டிஃபர் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் ஜூனில் வந்தேன். ஜூன்லேருந்து எனக்கு ஆகஸ்ட் வரைக்குமே எனக்கு லிவிங் காஸ்ட் வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்போ கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணுறேன். ஏன்னா வந்து அப்போ என்ன பொருள் வாங்கினாலுமே வந்து நான் மைண்டில் கால்குலேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இப்போ 2 பவுண்டு 3 பவுண்டு எவ்வளோ வாங்கினாலுமே வந்து ஐயோ 300 400 இதுக்கு வந்து 400 செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா இப்போ இந்தியாவில் இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பேக்கப்புக்குன்னு யாரோ இருப்பாங்க. ஸோ வீட்டில் கேட்டுக்கலாம், ஏதோ ஒன்று கேட்டுக்கலாம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. நம்ம தான் நம்மளை பார்த்துக்குன்றப்போ அப்போ கால்குலேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஆஃப்டர் தட் கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறமேட்டு அது பழகிருச்சு. இப்போ அதுக்கு நான் அதிகமாக தேவையில்லாமல் செலவு பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. தேவைக்கு தான் செலவு பண்ணுவோம். தேவைக்கு வேணுன்றப்ப நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ வந்த புதுசில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்புறமே நீங்கள் கொஞ்சம் போக சேவ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது போக பழகிடும். அண்ட் ஆல்சோ என்னோட டிப் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட் மந்த்லேருந்தே கொஞ்சம் சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து ஒரு 30 பவுண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு 50 பவுண்ட்ஸாக இருக்கட்டும், மந்த்லி இவ்வளோ சேவ் பண்ண ஆரம்பிங்க. நான் வந்த புதுசில் எவ்வளோ சேவ் பண்ணேன் அப்படின்னா வந்து வந்த ஃபஸ்ட்டு மந்தில் நான் 200 பவுண்ட்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு அப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் வந்தேன். அதுக்கு நான் ரொம்பவே லக்ஸரியாகவும் வரல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டும் வரல. ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைலுக்கு நான் அங்கே இருந்தேன். பட் அதுக்கே வந்து நான் வந்து ஒரு 180 200 பவுண்ட்ஸ் வரைக்கும் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மந்த்லி ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணுங்கள். அப்புறம் வந்த புதுசுலேயே வந்து எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன, வந்தோடனே கார் வாங்காதீங்க. ஏன்னா கார் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும், பண்ண முடியாதுன்ட்டு. பட் இந்த லோன் போட்டு வரவங்க இல்லை சேவ் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டில் வரவங்களுக்கு வந்து கார் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேவ் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இன்சூரன்ஸே உங்களுக்கு மந்த்லி ஒரு 100 150 பவுண்ட்ஸ் வரைக்கும். அதுவுமே டிபெண்ட்ஸ் ஆன் த கார் தான். நீங்கள் கொஞ்சம் லக்ஸரியான கார் வாங்கினீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப அதிகமாக போகும். இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு கார் வாங்கினாவே குறைஞ்சது நீங்கள் 100 பவுண்ட்ஸ் வரைக்கும் இன்சூரன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பெட்ரோல் வேறு நீங்கள் தனியாக போடணும். ஃபியூலுக்கு வந்து நீங்கள் குறைஞ்சது நீங்கள் 10 பவுண்ட்ஸ் ஆச்சு போட்டாங்கன்னா தான் நீங்கள் போயிட்டு வர முடியும் இங்கே. ஸோ அதனால் வந்து வந்த புதுசுலேயே வந்து நீங்கள் கார் வாங்காதீங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் கொஞ்சம் டிபெண்ட் பண்ணிடுங்க. போக ஒரு 6 மந்த்ஸ் அப்புறமேட்டு ஒரு 7 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு வேணால் நீங்கள் கார் வாங்குங்க. ஸோ அது வந்து ஒரு டிப்பாக சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் செலவுக்கு ரொம்ப பார்த்து பண்ணணும், அப்போ தான் வந்து இங்கே வாழ முடியும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் இங்கே வாங்குற சம்பளத்துக்கு நீங்கள் இங்கே மேனேஜ் பண்ணிடலாம். அண்ட் சேவுமே நீங்கள் நினச்சா பண்ண முடியும். பட் லோன் பே பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு கொஷின் மார்க் தான் நான் சொல்லுவேன். இதுதான் வந்து இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் யூகே. ஸோ இதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்சோ பார்ட் டைம்ஸ் பற்றி நான் சொல்லணுன்னு இருந்தேன். ஏன்னா இப்போது இந்தியாவிலேருந்து யூகே வரவங்க வந்து நான் இந்த ஜாப் தான் பார்ப்பேன், அந்த ஜாப் தான் பார்ப்பேன் பர்டிகுலராக வராதிங்க. பர்டிகுலராக வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா இங்கே ஒரு ஜாப் ஹண்ட் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 4 to 8 வீக்ஸ் வரைக்குமே ஆகும். ஸோ நீங்கள் வரவங்க வந்து நீங்கள் வந்தோடனே ஒரு ஜாபில் டைமிங்க்கு ஒரு ஜாபில் எந்த ஜாப் கிடைச்சாலுமே உட்காந்துருங்க. ஏன்னா நீங்கள் வந்தவுடனே நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே நீங்கள் ரெண்ட் அப்புறமேட்டு எல்லா பில்ஸையும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்தவுடனே ஒரு ஜாபில் உட்காந்துட்டு அந்த ஜாபில் இருந்துகிட்டே நீங்கள் நெக்ஸ்ட் ஜாப்க்கு சர்ச் பண்ணுங்கள், இல்லை ட்ரை பண்ணுங்கள்.
ஏன்னா வந்து நம்ம இங்கே வந்து அன்எம்ப்ளாய்டாக வந்து யூகேல இருக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லுவேன். ஏன்னா அதுவுமே இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து ஜாப் வந்து அந்த வேலையில் வந்து இந்த வேலை இருந்தால் நான் பார்க்க மாட்டேன், அந்த வேலையில் பார்க்குறது பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. லைக் வந்து எப்படின்னா ஒரு ஃப்ளோரில் மாப் போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டேபிள் துடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட் ஜாபாகவே இருக்கட்டும், நம்ம அந்த ஜாப்லாம் வந்து பார்க்கும்போது இந்த ஒர்க்லாம் நான் பார்க்கணுமா, அந்த ஒர்க்லாம் பார்க்கணுமான்னு வந்து பர்சனலாக எடுத்துப்பீங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து யூகேல வந்து அந்த மாதிரி பார்க்கவே மாட்டாங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா இந்த ஜாப் பார்க்குறவங்க வந்து கீழே, இந்த ஜாப் பார்க்குறவங்க வந்து மேலேயும் அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. எல்லா ஜாபுமே ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து என் கூட ஒரு நர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா நைட் ஷிஃப்ட்டில் வந்து அவங்க தான் வந்து ஃப்ளோர் மாப் போடுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த டேபிள்ஸை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு அந்த ஹையர் அஃபிஷியல் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், நான் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு யாருமே வந்து பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வரவங்களுமே வந்து கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டில் வராதிங்க. இங்கே வந்து எல்லா ஜாபுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் பொறுமை ரொம்பவே தேவை. ஸோ உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1 மந்த் இல்லை 2 வீக்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 3rd வீக் வந்து உங்களை அறியாமே கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிரும், இல்லைனா வந்து டிமோட்டிவேட் ஆயிரும், என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரிலாம் ஆகும். அந்த டைமில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் வந்தாச்சு, நம்ம யூகே வந்துட்டோம். ஸோ வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. இந்த ஒர்க்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வரவே கூடாது. ஸோ நம்ம வந்து பில்ஸ் மீட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பார்ட் டைம் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் ஆக போகிறது கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த பார்ட் டைம் வந்து உங்களுக்கு பில்ஸ் மீட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ அந்த ஒர்க்கை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். இனிஷியலாக வரவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி வாழ்ந்தால் தான் இங்கே கொஞ்சம் நம்ம சர்வை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் இப்போ சொல்லியிருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஷேடோ அகாமடேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு ஆவரேஜ் காஸ்ட் தான். ஸோ இதுபடியே நீங்கள் வராதிங்க. இது வந்து ஒரு கால்குலேஷனுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆகும். அண்ட் இதோட கம்மியாகவும் நீங்கள் உங்களால் செலவு பண்ண முடியும். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. Hope you enjoyed this video. Kindly like, share and subscribe. See you in the next video.